ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் PharmaPhilic. இன்றைக்கி நம்ம PharmaPhilic சேனலில் நான் ஒரு நியூஸ் பார்த்து ரொம்ப ஆக்சுவலி கொஞ்சம் பயந்து போயிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பயந்து நான் போய் அந்த நியூஸ் பற்றின கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது பரவலாக நேற்று நேற்று தான் நிறையா சோஷியல் மீடியாலேயும் நான் இந்த நியூஸ் பற்றின ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னா ஜாம்பிகள்லாம் மாறுறாங்க யூஎஸில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இது கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா, இது என்ன ஒரு வைரஸ் அவுட் பிரேக்கா இல்லை வேறு எதுவும் ரீசனா, ஸோ இல்லைன்னா சும்மா கட்டுக்கதையா அப்படிங்கிறத நான் தெளிவாகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொடுக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்போ இந்த மாதிரி ஜாம்பியாக மாறுறாங்கன்னா யூஎஸில் இருக்க எல்லோரும் மாறாங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ அதில் என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லோரும்லாம் மாறல. நார்மல் பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இது அந்த இல்லீகலாக ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ட்ரக் அடிக்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு தான் இல்லீகல் ட்ரக் யூஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ், ஜாம்பி லைக் சிம்டம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஸோ அந்த இல்லீகலாக யூஸ் பண்ணுற ட்ரக்னால தான் வருது. ஸோ அப்படி பார்த்தா அப்போ எல்லோரும் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ யாரும் ஜாம்பிகளாக மாறல. அப்போ இப்போ என்ன வித்தியாசம், ஸோ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, சைலசன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை தான் அவங்க எடுத்துக்கிற அந்த இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சைலசன் அப்படிங்கிற ட்ரக் என்ன ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்க ஆல்ரெடி இல்லீகலாக எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரக்கோட எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சைலசன் அப்படிங்கிற ட்ரக்கை சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சைலசன்னா என்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா, அது நம்ம நார்மலாக ஹியூமனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ சைலசன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் போது என்னமோ ஹியூமன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒரு ட்ராங்குலைசர் டைப் ஆஃப் ட்ரக். ட்ராங்குலைசர் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கும், பயப்படுறோம், தூக்கம் வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் கொடுக்குறதா ட்ராங்குலைசர்ஸ். ஸோ அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு, சாந்தம் படுத்துறதுக்கு, காம் ஆக்கிறதுக்காக கொடுக்குறது பேர் தான் ட்ராங்குலைசர்ஸ். ஸோ அப்போ சைலசன் அப்படிங்கிறதையும் ஒரு ட்ராங்குலைசர் டைப் ஆஃப் ட்ரக்காக தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா ஹியூமன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு நிறைய பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறனால, ஓகே பெனிஃபிட் எப்போவுமே ஒரு ட்ரக் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பெனிஃபிட்டை விட டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, அது வித்ட்ரா பண்ணிடுவாங்க ஹியூமன் யூஸ்லேருந்து. ஸோ அப்படி தான் இதையும் கண்டுபிடிச்சி ஹியூமன் யூஸ்க்கு கிடையாதுன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஹியூமன் மேமல்ஸ்க்கு லைக் ஹார்சஸ், கேட்டல்ஸ், இதுக்கெலாம் செடேஷன், அதாவது தூக்கம் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் அனல்ஜெஷியா, பெயின் ரிலீஃப்க்கு, அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மயக்கத்தன்மை கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் அனிமல் ட்ராங்குலைசராக வெட்னரி யூஸ்க்காக மட்டும் இப்போ இந்த ட்ரக் அலௌடாக இருக்குது. ஓகேவா, வெட்னரி யூஸ்க்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓபியாய்டு கீழே வராது. ஸோ மேக்ஸிமம் இந்த இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஓபியாய்டு அப்படிங்கிற செக்ஷன் கீழே தான் வரும். ஸோ ஓபியாய்டு அப்படிங்கிற செக்ஷன் கீழே வரது எல்லாமே கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ். எல்லா நாட்டிலையுமே மேக்ஸிமம் கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்னது, கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த நாட்டில். எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக நமக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்சஸ் கீழே தான் வரும் கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்சஸ். அது மட்டும் இல்லாமல் சைலசன் அப்படிங்கிறது ஒரு நான் ஓபியாய்டு தான். அது மட்டும் இல்லாமல் வெட்னரி யூஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இது இன்னும் கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் கீழேயும் வரல. ஸோ அதனால் இதை இந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்கை இல்லீகலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை, எதனால் இவ்வளோ ஒரு ஜாம்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அப்படின்ற அளவுக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட சிம்டம்ஸ் என்னன்னா, ரொம்ப எக்ஸசிவ் ஸ்லீப்பினஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கும் போது ஸோ கோமா போகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது, கொண்டு போகிற அளவுக்கு. அதே மாதிரி மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும். ஸோ மூளையில் இருக்க அந்த ரெஸ்பிரேட்டரி ஏரியா இது குறைக்கும். ஸோ டிப்ரெஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி மூச்சு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதுவுமே ஆனால் ஜாம்பிஸ் கீழே வராது. ஸோ ஜாம்பிஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கின்னிலையும் நம்ம உடம்புல டிஷ்யூஸ்லேயும் ஒரு வேலை பண்ணுது. ஸோ இந்த ட்ரக் எடுத்துக்கும் போது அந்த ஸ்கின்னெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நம்ம அடிப்பட்டால் நமக்கு ஆகும்ல, கொஞ்ச நாள் அடிப்பட்டால் அந்த இடத்துல மாதிரி பிளாக்காக மாறி அதுதான் டெட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது ஃபால் ஆஃப் ஆகிடும். அங்கே
நியூ டிஷ்யூ வந்து நமக்கு வளர்ந்து அந்த இடம் வந்து மறுபடியும் நார்மலாக அந்த மாதிரி கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடிப்படாமலே இந்த ட்ரக் எடுத்துக்கும் போது உடம்புல வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு காயங்கள் அதுவாக வந்து காயங்கள் உருவாகி அது வந்து இன்னும் டீப்பாக போய் டிஷ்யூலாம் வந்து அரிச்சு, அதாவது அல்சர் ஆகி அரிச்சு அதை வந்து ஸ்கின்னை வந்து ராட்டன் ஆக வைக்கிது, ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின்னாக வந்து ஆக வைக்கிது, செல்ஸ் எல்லாம் வந்து அப்படி அழுக வைக்கிது. ஸோ அழுகி போன மாதிரி ஆகி அது வந்து கடைசியில் வந்து ஃபால் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊன்ஸை வந்து அதுவாக ஃபார்ம் ஆகிற ஊன்ஸை வந்து நம்ம சரி பண்ணாட்டி அது வந்து இப்போ கையில் வருதுன்னு வைங்க, கையை வந்து ஆம்புடேட் பண்ணி எடுக்கணும், வெட்டி எடுத்துடணும். அதுமாதிரி காலில் வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் வெட்டிட்டாங்க அப்படின்னா காலையும் ஆம்புடேட் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி வெட்டி எடுக்கிற நிலைமைக்கு வரையும் இது வந்து சிவியரான ஊன்ஸை வந்து அவங்க உடம்புல கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒன்று மட்டும் இல்லை, ஸோ ஒரு இடத்துல வந்து கையில் வந்துச்சுன்னா அங்கே மட்டும் தான் இருக்குன்னா அப்படி இருக்கிறதுல ஸோ அந்த ட்ரக் எடுத்துக்கிறவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த ட்ரக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது உடம்பு ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க உடல் வந்து ஜாம்பி மாதிரி தோற்றத்துக்கு மாறுது. ஸோ ஜாம்பி மாதிரி மாறக்கூடிய தன்மை அந்த ட்ரக்குக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஜாம்பி ட்ரக் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜாம்பி ட்ரக் எடுத்துக்கும் போது அவங்க உடம்பு வந்து ஆக்சுவலி அந்த ஜாம்பிஸ்க்கு இருக்கிற மாதிரி அடிபட்டு அது ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் வந்து அழுகி அந்த மாதிரி வந்து ஜாம்பிஸ்லாம் பேசிக்கலாக என்ன நம்ம பார்த்துருப்போம்ல சில படங்களில், மிருதா படத்தில் அந்த மாதிரி ஜாம்பி அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்போம். இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்களா இருந்தால் ரெசிடென்ட் ஈவில் அந்த மாதிரி படத்துலலாம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துருப்போம். ஸோ ஜாம்பிஸ் படத்தில் பார்த்த மாதிரி அதுதான் அதில் என்னன்னா ஒரு இறந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ இறந்துருவாங்க, பட் மூளையை வந்து ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தவங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இறந்தவங்களோட உடம்பு எப்படி இருக்கும், பார்க்கவே வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த உடம்பு மாதிரி இவங்களுக்கு மாறுது, அந்த ஜாம்பிகளோட உடம்பு மாதிரி இவங்களோட உடம்பும் இந்த ட்ரக் எடுத்துக்கும் போது ஓவர் டோஸில் வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து ஜாம்பிஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க யூஎஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மற்றவங்களுக்கு பரவுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து யூஎஸில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக வந்து பூம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸில் வந்து அவங்களோட டைரக்டர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அவங்க லோக்கலாகவும் அவங்க நேஷ்னலாகவும் பார்க்குற ஒரு ஒர்ஸ்டான ஒரு ட்ரக் அப்யூஸ் கிரிசிஸ் அப்படின்றது வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த கிரிசிஸை பற்றி. ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா அது வந்து ஓபியாய்ட்ஸ் அப்படிங்கிற ட்ரக்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் டோஸ் ஆகிருக்கும்போது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதை கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம்னா நல்லாக்ஸோன் அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஓவர் டோஸ்லாம் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். அதனால் வந்து ஏதோ கொஞ்சம் வந்து நம்ம காப்பாற்றிடலான்னு வைங்களேன் சீக்கிரமாக கொண்டு போயிட்டா. ஆனால் வந்து இந்த ட்ரக் அதாவது நம்ம ஜைலசின் ஒரு ஜாம்பி ட்ரக் என்னென்னா இந்த நலாக்ஸோனால் ரிவர்ஸ் பண்ணப்படுறதில்ல. அதால் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல அதோட ஆக்டிவிட்டியாக. ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஆன்டிடோடே நம்ம வந்து கண்டுபிடிக்கல. ஸோ எது வந்து அதுக்கு ஆன்டிடோட ஆக்ட் ஆகும்னே நமக்கு தெரியல. ஸோ ஒரே வழி என்னன்னா அப்படி சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கிட்னி ஃபெயிலியர் சிவியர் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போய் டயாலிசிஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, பிளட்டை வந்து கிட்னி தான் ப்யூரிஃபை பண்ணும். ஸோ ப்யூரிஃபை பண்ணாதனால வெளியில் வந்து ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு மெஷின் இருக்கும். ஸோ அந்த மெஷினில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளட்டை வந்து ஃப்ளோ ஆக வைப்பாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சால்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து க்ளீன்டு பிளட்டை நம்ம உடம்புக்கு அனுப்பிடும். ஸோ இது பேர் தான் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த ட்ரக்கை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்ற முடியுது. ஸோ மற்றபடி அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ட்ரக்கும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையை வந்து யூஎஸில் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது வந்து 2021 பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற சிட்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து 90% ஆஃப் ட்ரக் அவங்க டெஸ்ட் பண்ணதில் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ண ட்ரக்கில் வந்து இது சைலசின் கலந்துட்டு இருக்கிறத 2021 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த சப்ளை சேச்சுரேட்டே ஆகிடுச்சு. ஃபியூ டாலர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து விற்றுட்ருக்காங்க. அது மாதிரி எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸ், ட்ரக் அப்யூஸ் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறது பேசப்படுறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பரவி தான் நியூயார்க் சிட்டியில் வந்து பயங்கரமாக இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நியூயார்க் சிட்டி வரையும் வந்து அது வந்து பரவலாக வந்துருச்சு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 2022 கூட இந்த மாதிரி ட்ரக்னால் ஓவர் டோஸ் ஆகி இறந்தவங்களோட எண்ணிக்கை 2668 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ட்ரக்ஸ் எல்லாத்துலேயுமே இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஓவர் டோஸ்னால தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு இப்போ வந்து கருதப்படுது. 2022 வந்து 2668 பர்சன்ஸ் வந்து இறந்துருக்காங்க நியூயார்க்கில் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது இவ்வளோ பரவுறனால இது வந்து அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கெலாம் ஒரு சேலஞ்சாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகே, பார்ப்போம்.
இதுதான் வந்து நம்ம நியூஸ். ஸோ வந்து ஜாம்பீஸாக மாறுறாங்க அப்படின்னா எந்த ஒரு வைரஸ் அவுட் பிரேக்கோ என்னமோ நினச்சி நீங்களும் பயந்துடாதீங்க இந்த மாதிரி. அதுக்காக தான் இந்த நியூஸ். ஸோ இந்த ட்ரக்னால தான் வந்து அந்த ஜாம்பிஃபைடு அந்த நியூஸுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸை பார்த்துட்டு இது என்னடா ஜாம்பிஸாக மாறுறாங்களாடா, இது ஜாம்பிஸாக மாறுறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து கட்டுக்கதை கூட சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே எல்லாம் முடிச்சவங்களும் அப்படி மாறிட்டுருக்காங்க, அவ்வளோதான் நம்ம உலகம் அழிய போகுது அப்படின்ற பிட்டும் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படி வந்து எக்ஸாக்டடாக இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இதை வந்து நியூஸே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. ஸோ இதை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.